மனுஷருக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து ஆயத்தமாக இருங்க. மிச்சத்தை தேவன் பார்த்து பாருங்க. நம்ம தமிழ் இலக்கியங்களில் இந்த பெண்களை பற்றி சொல்லும்போது அவங்க கையில் இருக்கிற முறம், அந்த முறத்தை வச்சு புளியை துரத்துவாங்களாம். புளி வந்தால் முறத்தை வச்சு கையில் இருக்கிறத வச்சு துரத்துவாங்களாம். உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு ரெடியாக இருங்குங்க, அவ்வளோதான். மற்றது தேவன் ஜெயமோ கர்த்தரால் வரும். வெற்றியை கர்த்தர் கொண்டு கொடுத்துருவார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க. மிச்சத்தை தேவன் பார்த்துப்பார். கொஞ்சம் தான் நகை வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் பணம் வச்சுருக்கேன், எப்படி கல்யாணத்தை பண்ணுறது, எப்படி மாப்பிள்ளை தேடுறது, எப்படி பொண்ணு தேடுறது, எல்லாம் தேவன் பார்த்துப்பார். என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ரெடியாக இருங்க. ஆயத்தமாக இருந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. அவர் வந்துடுவார். ஜெயத்தை கொடுக்குறதுக்கு தேவன் வருவார். சரிங்களா? இருக்கிறத வச்சு ரெடியாக இருங்க. தேவன் வெற்றியை கொடுப்பார். இவ்வளோ தான் என்னால் சம்பாதிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் படிக்க முடியும், தேவன் ஜெயத்தை கொண்டு வந்துடுவார். எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டேன், தேவன் வேலையை கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜெயத்தை கொண்டு வந்துடுவார். நமக்கு திராணிக்கு ஏற்ற அளவு நம்ம செய்தால் போதும். தேவன் என்றைக்குமே நீ இந்த அளவு வா, அந்த அளவுக்கு வா அப்படின்னு அவர் ஒரு வரைமுறை கொடுக்கல உங்களுக்கு. இருக்கிறத வச்சு ஆயத்தமாக இருங்க, அவ்வளோதான். தேவனை இவ்வளோதான் வச்சுருக்கேன், அவ்வளோதான் வச்சுருக்கேன். மிச்சத்தை அவர் செய்வார். ஜெயத்தை அவர் கொடுத்துருவார். வெற்றியை அவர் கொண்டு வந்துடுவார். எவ்வளோ கற்றுக்கணுமோ கற்றுக்கோங்க, எவ்வளோ ட்ரெயின் எடுத்து பண்ணிக்கணுமோ உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க, பயிற்சி எடுத்துக்கணுமோ பயிற்சி எடுத்துக்கோங்க. மொத்த வெற்றியெல்லாம் அவர் கொண்டு உங்கள் வீட்டில் கொட்டிடுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். கிதியோன் அவன் ஒரு விவசாயம் செய்கிறவன் தான். அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நீ போர்க்காலத்துக்கு போகணும், ஒரு எக்காலத்தை எடுத்துக்கோ, ஒரு பானையை எடுத்துக்கோ, ஒரு தீவட்டியை எடுத்துக்கோ, இந்த 3 எடுத்துக்கோ, 300 பேரை கூப்பிட்டுக்கோ, 300 பேர் கூப்பிட்டுட்டு போர்க்காலத்துக்கு போ, அங்கே ரெடியாகி வா அப்படின்னு சொன்னார். அவனும் தைரியமாக தேவனை நம்பி ஒரு யுத்தத்துக்கு போகிறான் பாருங்களேன். தைரியமாக இத்தனையும் ஆயத்தமாக்கி கொண்டு போகிறான். அதாவது தேவனை நம்பி ஆயத்தமாக இருங்க. அவன் தேவனை நம்பி ஆயத்தமாகி போயிட்டான். போர்க்காலத்தில் போய் நின்றுட்டான். தேவனும் சொன்னபடி அங்கே வந்தார், வெற்றியை கொடுத்தார். அவ்வளோதான் நம்ம தேவன். என்ன வச்சுருக்கீங்களோ ரெடியாக இருங்க, தேவன் பார்த்து பாருங்க. இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, போதும், அது போதும். தேவன் மிச்சத்தை அவர் பார்த்துப்பார். அவர் வெற்றியாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்வார். வெற்றியாய் உங்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்வார். ஐயோ என் பிள்ளைங்களுக்கு இது செய்ய முடியலையா, அது செய்ய முடியலையே, என் குடும்பத்துக்கு இது செய்ய முடியலையா, அது செய்ய முடியலாம் கவலைப்படுறீங்களே, தேவன் கொண்டு வருவாருங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு ஆயத்தமாகி, தேவனே நான் ரெடியாக இருக்கேன் இப்படி சொல்லிக்கோங்க. தேவனே நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வாங்க, ஜெயமாய் மாற்றி கொடுங்க. அவர் மாற்றி கொடுப்பார். வெற்றியாய் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதில் வச்சு ரெடியாக இருக்காங்கப்பா. அதை வச்சு ஆயத்தமாகி ரெடியாக இருக்காங்க. வெற்றிக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவீங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாக்குவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்திட்டு பரலோகத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா. கழுவுப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா கழுவி, உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி தயவுசெய்து எங்களை கொண்டு பரலோகத்துக்கே விட்டுடுங்க.
எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பசுத்தமாய் வாழ்வது ரொம்ப அது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. சாமி, அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முடிஞ்சவங்க கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.